நம்ம எங்கே வந்திருக்கோம்? பீஸா சாப்பிட வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக பீஸா சாப்பிட்ணுன்னு கேட்டுகிட்டே இருந்தா. நாங்கள் தாய் கிழவி படம் பார்க்கும்போது இந்த பீஸா ஹட்டில் வந்து பீஸா சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பீஸா. அதே பீஸா சாப்பிட தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். காம்போ மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு கிளாஸ் பெப்சி, ப்ரெட் பீசஸ் வந்து 3 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பன்னீர் பீஸா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 140 ருபீஸ் தான். நிறைய இடத்துல நாங்கள் பீஸா சாப்பிட்ருக்கோம். ஆனால் இங்கே வந்து பீஸா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பீஸா சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த பீஸா ஹட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து ஷாப்பிங் போனோம். ஸ்மார்ட் பஸாரில் போயிட்டு க்ராசரி எல்லாம் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டோம். அதனால் நைட் லேட் ஆகினனால டின்னர் வந்து நாங்கள் வெளியவே சாப்பிட்டுட்டோம். வீட்டில் தான் எப்போவுமே தோசை இட்லின்னு சாப்பிட்றோன்னா வெளியே போனாலும் அதே தோசையை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். எங்கள் பாப்பா மட்டும்தான் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணுவாள். கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா. நாங்கள் 2 பேரும் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த சாட்டர்டே ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எங்களுக்கு ட்ரீட் தான். வாங்கிட்டு வந்த காய்கறிகளை வந்து அடுக்கி வச்சா போதும், வேறு எந்த வேலையும் இல்லை. அடுக்கி வைக்கிறதுக்கு கூட எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்குது. எங்கள் வீட்டு குட்டி பையன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். எல்லாத்தையும் தனித்தனியாக கவரில் போட்டு இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். எங்கள் குட்டி பையன் அடுக்கும் போதே அந்த காய்கறி பேரை வந்து கற்றுப்பான். மித்து, இந்த காய்க்கு பேர் என்னது? நெல்லிக்காய். இப்போ கையில் வச்சுருக்கேன். அந்த காய்க்கு பேர் என்னது? இதுதான் பாவக்காய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டே இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.